ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் காலை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டுமாய் 316 சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் கடந்த வாரம் தியானித்த அதே தலைப்பிலே தொடர்ச்சியை நாம் பார்க்கலாம். அதற்கு முன்னதாக தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். என் வாழ்வின் வழிகாட்டி நீரே இயேசுவே, என் உயிரின் உயிரும் நீரே. என் வாழ்வின் வழிகாட்டி நீரே இயேசுவே, என் உயிரின் உயிரும் நீரே. உமக்காகவே நான் வாழ்கிறேன், என்னை இன்று உம்மிடம் தருகிறேன். உமக்காகவே நான் வாழ்கிறேன், என்னை இன்று உம்மிடம் தருகிறேன். என் வாழ்வின் வழிகாட்டி நீரே இயேசுவே, என் உயிரின் உயிரும் நீரே. துன்ப வேளைகளில் தூக்கி நிறுத்தி நீரே, இன்னல் வேளைகளில் என்றும் என்னுடன் நிரும். என் வாழ்வின் வழிகாட்டி நீரே இயேசுவே, என் உயிரின் உயிரும் நீரே. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் பெயர்ந்தாலும் உம் கிருபை சமாதானத்தால் என்றும் என்னுடன் நிரும். என் வாழ்வின் வழிகாட்டி நீரே இயேசுவே, என் உயிரின் உயிரும் நீரே. தந்தையும் தாயும் நீரே, எந்தன் நேச நீரே. உம் அன்பு அளவில்லாதது, அன்பா என்னை பாரும். உம் அன்பு அளவில்லாதது, அன்பா என்னை பாரும். என் வாழ்வின் வழிகாட்டி நீரே இயேசுவே, என் உயிரின் உயிரும் நீரே. இயேசுவே, என் வாழ்வின் வழிகாட்டி நீரே இயேசுவே, என் உயிரின் உயிரும் நீரே. ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, என் வாழ்வின் வழிகாட்டி நீங்க ஆண்டவரே, என் உயிரின் உயிரும் நீர் ஆண்டவரே. உமக்காகவே நான் வாழ்கிறேன், என்னை இன்று உம்மிடம் தருகிறேன் என்று சொல்லி என்னை அர்ப்பணிக்கிறேன். நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். வாசிக்க கேட்போம். 1 கொரிந்தியர் 15:58. ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாய் இராதென்று அறிந்து நீங்கள் உறுதி பெற்றவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகிறவர்களாயும் இருப்பீர்களாக. பாருங்க, இந்த வசனத்தை தான் நம்ம கடந்த 3 வாரங்களாக தியானித்து வருகிறோம். முதல்ல பெருகுகிறவர்கள், அடுத்து கடைசியா பெருகுகிறவர்கள், முதல்ல உறுதிப்பட்டவர்களாய் இருங்கள். அடுத்தது அதை பத்தி 2 வாரம் தியானித்தோம். 4 குறிப்புகள்ல உறுதிப்பட்டவர்களாய் இருங்கள் சொல்லி, அடுத்ததாய் அசையாதவர்களாய் இருக்கும்படின்னு சொல்லிட்டு கடந்த வாரத்திலே கர்த்தரை நம்புகிறவன் அசைக்கப்படுவதில்லை, நீதிமான்கள் அசைக்கப்படுவதில்லை, உத்தமர்கள் அசைக்கப்படுவதில்லை, கர்த்தரை தன் முன்பாக வைத்திருக்கிறவன் அசைக்கப்படுவதில்லை சொல்லி 4 குறிப்புகளை பார்த்தோம். இன்றைய நாளே அதே அசைக்கப்படுவதில்லை என்ற தலைப்புல இதே வசனம் தான் அடுத்த வாரமும் இதை பற்றி தான் பெருகிறத பத்தி நம்ம பார்க்க போறோம். இந்த வாரம் யார் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லி பார்க்கும் போது வாசிக்க கேட்கலாம். சங்கீதம் 62:2 முதல்ல வாசிக்கலாம். அவரே என் கன்மலையும் என் இரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமானவர், நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. 6 வாசிங்க. அவரே என் கன்மலையும் என் இரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமானவர், நான் அசைக்கப்படுவதில்லை. பாருங்க, அவர்தான் என் வாழ்வுல எல்லாம் என்று சொல்லுகிறவர்கள் அசைக்கப்படுறது. நீங்க தான்ப்பா எல்லாமே, நீங்க தான் என் கோட்டை, என் கண்மலை, என் துருகம், என் ரட்சணிய கொம்பு, எனக்கு எல்லாமே நீங்க தான் அப்படின்னு யார் சொல்றாங்களோ, வாழ்க்கையில நம்முடைய வாழ்வில சொல்றாங்களோ அவங்க அசைக்கப்படுது. அதுதான் இந்த காரியம். தாவீது பாருங்க, இந்த சங்கீதத்துல 62 சங்கீதத்துல 2 தடவை அந்த வசனம், முதல்ல 12 வசனம் தான் இருக்குது, அதுல 2 தடவை அவரே என் கண்மலை, அவர்தான்
வேற யாரும் இல்ல அப்படின்னு சொல்ல. என் கண்மலை, என் கோட்டை, என் ரட்சன், என் கொம்பு, என் உயர்ந்த அடைக்கலம், நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. அடுத்த வசனமும் சொல்லப்பட்டிருக்குது, நான் அசைக்கப்படுவதில்லை, நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. நீங்களும் நானும் சொல்ல முடியுமா? நான் அசைக்கப்படுவதில்லை, என் ஆண்டவர் எனக்கோடு கூட இருக்கிறார், அவர்தான் என் கண்மலை, அவர்தான் என் கோட்டை என்று சொல்லக்கூடிய கிருபைகளை ஆண்டவர் தரணும்னு நம்ம ஜெபிக்கணும். சங்கீதம் 30:6 வாசிங்களேன். நான் ஒரு காலம் அசைக்கப்படுவதில்லை என்று என் வாழ்விலே சொன்னேன். பாத்தீங்களா, நான் ஒரு காலம் அசைக்கப்படுதல் சொல்லி என் வாழ்விலே சொன்னேன். சங்கீதக்காரனாகிய தாவீது எவ்வளவு உறுதியா சொல்றார், நான் ஒரு காலம் அசைக்கப்படுதல் என்னுடைய வாழ்வில நான் சொன்னேன். அசைக்கப்படாம இருந்தாரா? நிச்சயமா அசைக்கப்படாதா. எவ்வளவோ பேர் அசைச்சு பார்த்தாங்க, அவரை தள்ள பார்த்தாங்க, ஆனா அவர் அசைக்கப்படவே இல்லை. ஒரு உதாரணம், நிறைய உதாரணம் சொல்லலாம், ஆனா நமக்கு தெரிந்த ஒரு உதாரணம் தான், சம்பவம் தான் சொல்ல போறேன். ஆவியானவர் அதை வெளிப்படுத்தினா 1 சாமுவேல் 17:45 வாசிக்கலாம். அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். சரி, சுருக்கம் எல்லாருக்கும் தெரிந்ததுதான். பெலிஸ்தர்கள் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக ராணுவத்துக்கு எதிர்கொண்டு வர்றாங்க. என்ன சொல்றான் அந்த கோலியாத், அதுல பெலிஸ்தனுடைய தலைவன் கோலியாத்து. அவனை பாத்தீங்கன்னா அவ்வளோ பயங்கரமா அவனுடைய ட்ரெஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படி இருக்கு. 4ஆம் வசனம் பாத்தீங்கன்னா 17 நாள்ல அவனுடைய ட்ரெஸ்ஸ பத்தி போட்டிருக்கு, அவனுடைய உருவத்தை பற்றி போட்டிருக்கு. அவன் 6 முழமும் 1 ஜானுமான உயரமுடையவன். அவன் தன் தலையின் மேல் வெண்கல சீரா போட்டிருக்கான், போர்க்கவசம் தரித்து கொண்டிருக்கிறான். அப்படி அவனுடைய கவசத்தின் நிறை 5000 சேக்கலான வெண்கலம், கால்களில் வெண்கல கவசம், அதனுடைய தோள்களில் மேல் வெண்கல கேடகம், இதெல்லாம் தரிப்பிச்சிட்டு வரான். ஆனா அவன் இவனை பார்த்த உடனே அவனுக்கு ஒரு ஏகதாளமா இருக்கு, என்னத பொடி பைய நம்மளை பார்த்து வரானேன்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. அதுக்கு முன்னாடி என்ன சொல்றான், 17ஆம் அதிகாரம் அந்த 8-9 வசனம்லாம், உங்கள யாராவது ஒண்டி கொண்டி வாங்க, நீங்க தோத்துட்டீங்கன்னு சொன்னா நீங்க எல்லாரும் உங்க படையெல்லாம் என்னிடத்துல அடிமையாயிடும். நாங்க தோத்துட்டோம்னு சொன்னா, எங்க ஆளு ஒருத்தர் வரும்போது நாங்க தோத்துட்டோம்னு சொன்னோம்னா நாங்க உங்களுக்கு அடிமையாயிரோம்னு சவால் விடுறோம். அந்த ஒண்டி கொண்டி வரவன் யாரு? இந்த கோலியாத். அவன் பார்த்தா பார்க்கவே பயங்கர ராட்சத உருவமா இருக்கிறான். அதனால பாத்தீங்கன்னா அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு. 47ஆம் வசனம் வாசிங்கள. பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றான். பாருங்க, அதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா அவர் ரொம்ப பயந்துகிட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் அந்த சேனையெல்லாம் ரொம்ப பயந்துகிட்டு இருக்காங்க. 17ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அங்க சவுலும் இஸ்ரவேல் அனைவரும் அந்த பெலிஸ்தன் ஒண்டி கொண்டி வாங்கணும் போது அந்த வார்த்தைகளை கேட்டு 11ஆம் வசனம் பாருங்க, பெலிஸ்தனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டாங்க. யாரு? சவுல் ராஜாவும் இஸ்ரவேல் சேனைகள்லாம் பயந்தாங்களாம். அவன் வார்த்தையை கேட்டு கலக்க முடியறாங்க. அப்பதான் அவங்க அப்பா தாவீதுடைய தகப்பன் நீ போய் அந்த படையில போய் உன் அண்ணன்மார்கள்லாம் விசாரிச்சுட்டு வா, இதெல்லாம் கொண்டு போ அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. அந்த நேரத்துல வந்தவன இந்த பெலிஸ்தனுடைய கூக்குரல் அவனுக்கு கேக்குது. அவனால தாங்க முடியல. விருத்த சேதனம் இல்லாத அந்த பெலிஸ்தேனு எப்படி நம்ம ஜனங்களை பார்த்து சொல்றான், அவன் ஏன் நிந்திக்கிறான் நம்ம ஆண்டவரை அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்குள்ள அப்படியே ஒரு வைராக்கியமான ஒரு விசுவாசம் வருது. அவன் என்ன செய்யறான், நான் எப்படியாயும் அவன் அண்ணமார் திட்டுறான், நீ இந்த வந்ததுக்கு முகாந்தரம் என்ன, நீ ஏன் இங்க வந்த அப்படிலாம் சொல்றாங்க. ஆனா இவன் அதெல்லாம் சட்ட பண்ணிக்கவே இல்ல. பாத்தீங்கன்னா 32ஆம் வசனம் வாசிங்க. 17:32. தாவீது சவுலை நோக்கி, இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டியதில்லை, உம்முடைய அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தீனோட யுத்தம் பண்ணுவேன் என்றான். பாருங்க, தாவீது சவுல நோக்கி சொல்றாரு, இவன் நிமித்தமா நீங்க என்ன பண்ண வேண்டாம், உங்களுடைய இருதயம் கலங்க வேணாம். எவ்வளவு தைரியமா சொல்றான் பாருங்க, உங்களுடைய அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தனோட யுத்தம் பண்ணுவேன். அதுக்கு ராஜா சொல்றாரு, அப்பா நீ ரொம்ப இளைஞனா இருக்கிற, அவன் பெலிஸ்தன் பயங்கரமான ஆளா இருக்கான், அவன் யுத்தத்திலேயே பழகிறவன், நீ உனக்கு யுத்தம் எல்லாம் ஒன்னும் தெரியாது, அவன் சிறு வயது முதல் யுத்த வீரன் அப்படிலாம் சொல்றாரு. இல்லன்னு சொல்லிட்டு தாவீது சவுல பார்த்து சொல்றான், உங்களுடைய அடியான என் தகப்பனுடைய ஆடுகளை எல்லாம் நான் காட்டுல மேய்ச்சிக்கிட்டு இருக்கேன்,
நான் வந்து மேய்ச்சிக்கிட்டு இருக்கும் போது ஒரு முறை ஒரு கரடி வந்தது, ஒரு முறை ஒரு சிங்கம் வந்தது, என் ஆட்டை கவ்விட்டு போச்சு. நான் பின்னாடியே ஓடி அந்த தாடை முடியை பிடித்து இழுத்து சிங்கத்தின் வாயிலிருந்து அதை தப்புவித்து அந்த கொன்று போட்டேன். இவனும் இந்த விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தேனும் அவைகளில் ஒன்றை போலதான் இருக்கிறான். அதனால கண்டிப்பா நம்மளுடைய ஜீவனுள்ள தேவனை இவன் நிந்திக்கிறானே, நான் வந்து என்னை சிங்கத்தின் வாய்க்கும் கரடியின் வாய்க்கும் தப்புவித்த என் ஆண்டவர் இந்த பெலிஸ்தியன் கைக்கு என்னை தப்புவிப்பார் அப்படின்னு சொல்லி என் வாழ்வுல அவர் தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லி நான் அசைக்கப்படுதுன்னு சொல்றா இல்லையா, அது போல சொல்லலாம். சரி, அப்புறம் ராஜாவும் அனுமதிக்கிறாரு. அவன் போறான், அந்த கரையில இருக்கிற கூழாங்கல 5 கூழாங்கலை பொறுக்கிறான், அடைப்பையில வைக்கிறான், அதை வச்சுட்டு போறான். அப்படி போகும்போதுதான் அவன் அந்த பெலிஸ்தியன் அந்த பார்த்துட்டு, என்ன இந்த பொடி பையன், நம்ம இவ்வளவு ஜெய்ஜான்டிக் ஃபிகரா இருக்கிறோம், இவன் என்ன ஒரு தடியை எடுத்துக்கிட்டு வரான்னு சொல்லிட்டு தாவீதை பார்த்து, நீ தடிகளோடு வருவதற்கு நான் என்ன நாயா என்று சொல்லி அவன் தன் தேவர்களை கொண்டு தாவீதை சபித்தான். அப்போ அந்த பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, என்னிடத்தில் வா, உன் மாம்சத்தை ஆகாயத்து பறவைகளுக்கு நான் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன்னு சொல்றான். அப்பதான் தாவீது இந்த வார்த்தை சொல்றான். 45ஆம் வசனம் பாருங்க, நம்ம முதல்ல வாஸ்த வசனம். பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் கேடகத்தோ ஈட்டியோட வருகிறாய், ஆனால் நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலின் ராணுவங்களின் சேனைகளுடைய கர்த்தருடைய நாமத்தினால வருகிறேன். அந்த நாமம் எனக்கு இருக்குதுடா. நீ நாயின்னு சொன்னல, நீ நாய் தான் அப்படின்னு மனசுல நினைச்சிருப்பான். அதே திரும்பமா கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று சொல்லி இந்த ஜனக்கூட்டமெல்லாம் அறிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து உன்னை கொன்றி உன் தலையை உன்னை விட்டு விலக்கி, எப்படி பாத்தீங்களா, உன்னை விட்டு வாங்கி உன் பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலின் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் அறிந்து கொள்ள. என் வாழ்வில் அவர் இருக்கிறாரு. அவங்கெல்லாம் பயந்த மாதிரி நான் பயப்பட மாட்டேன். நான் வருவேன். நீ என்னை பார்த்து அவ்வளவு கேவலமா நினைச்சிட்டியா? நான் சின்ன பையனும் இல்ல இல்ல, என் கூட என் ஆண்டவர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் கேடகமா இருக்க, என் வாழ்வில் நான் சொல்லிக்கொண்டே இருப்பேன் என்று சொல்லி மனதில் நினைச்சு இந்த ஜனங்கள்லாம் அறிஞ்சு கொள்ளணும். பட்டயத்தால ஈட்டியால ரட்சிக்கிறவர் அல்லன்னு சொல்லி அறிஞ்சுக்கணும்னு சொல்றான். உடனே இந்த பெலிஸ்தன் ரொம்ப கோவம் வந்துருது. எழும்பி அவனுக்கு தாவீதுக்கு எதிராக வரும்போது இவன் தீவிரமாய் அந்த சேனைக்குள் ஓடி அந்த பெலிஸ்தனுக்கு எதிராக தன் கையை அடைப்பத்திலே போட்டு அதிலிருந்த ஒரு கல்லை எடுத்து அவன் கவனில வைத்து சுழற்றி பெலிஸ்தனுடைய நெற்றியிலே பட எரிந்தான். அந்த கல் அவன் நெற்றியில் பதிந்து போனதனால் அவன் தரையிலே முகம் குப்புற விழுந்தான் என்று சொல்லப்பட்டிருக்குது. அப்ப உடனே இவன் ஓடி போய், அவன் கையில பட்டயம்லாம் இல்ல, ஓடி போறான், அவன் மேல முகம் குப்புற அப்படி அமுந்துகிட்டு விழுறான். இப்படிதானே மல்லாக்கா விழணும். அப்படி உள்ள கர்த்தர் பாருங்க, அவன் எவ்வளவு கேவலமா பேசினால, விருத்த சேதனம் இல்லாதவன் கர்த்தருடைய ஜனங்களையும் ஆண்டவரையும் நிந்தித்தானே, அப்படியே போடுறா கவுருன்னு சொல்லிட்டு அவன் அப்படியே கவுத்து போட்டாரு. இவன் போய் ஓடி போய் அவன் பட்டயத்தை உரிவி அவன் மேல உக்காந்து அவன் தலையை வெட்டி கொண்டு போறான். இதுதாங்க நம்ம வாழ்வில எந்த ஒரு மனிதன் பாருங்க, எந்த ஒரு மனிதன் வாழ்வில நீங்க தான் ஆண்டவரே என்று சொல்லும் போது அவன் அசைக்கப்பட மாட்டான். இது நம்முடைய வாழ்விலே ஒரு சவாலா இருக்கட்டும். பிரியமானவர்களே, எவ்வளவு பெரிய கோலியாத்து வந்தாலும் நாம் அசைக்கப்படுவதில்லை. ஒரு பாடலை கூட பாடலாம். என் மீட்பரே, என் ரட்சகா, என் தேவனே, என் கேடகம், நான் நம்பின என் கோட்டையும் என் துருகமும் நீரே. தினம் தினமும் அருளால் சேனைக்குள் பாய்ந்திடுவேன், கனமகிமையாவும் உமக்கே செலுத்துவேனே. தினம் தினமும் அருளால் தீமைகள் வெல்லுவேன் நான், கனமகிமையாவும் உமக்கே செலுத்துவேனே. உம்மாலே ஒருவனாக சேனைக்குள் பாய்ந்திடுவேன், உம்மாலே ஒருவனாக சேனைக்குள் பாய்ந்திடுவேன். வாழ்நாள் எல்லாம் நீரின் தஞ்சம் வழி நடத்தும் மேசியாவே, என் மீட்பரே. எத்தனை அருமையான பாடல். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வான், உம்மாலே நான் ஒரு மதலை தாண்டுவேன் என்று சொல்லி கோட்டை துருகம் என் கேடகம் என்று பாடினார். 2வது பாருங்க, நம்பிக்கையில் விசுவாசிக்கிறவனுக்கு அவர்கள் அசையாமல் இருப்பார்கள். சங்கீதம் 21:7 வாசிங்க. ராஜா கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருக்கிறார், உன்னதமானவருடைய தயவினால்
அசைக்கப்படாதிருப்பார். எந்த ராஜா? அது தாவீது ராஜா. ராஜா என்ன பண்ணுவாராம்? கர்த்தர் மேல நம்பிக்கையா இருப்பார். உன்னதமானவருடைய தயவினாலே அவர் அசைக்கப்படுவதில்லை. காரணம், அவர் ஆண்டவரை நம்பி இருக்கிறார், விசுவாசித்து இருக்கிறார் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. சங்கீதம் 39:7 வாசிங்க. இப்போதும் ஆண்டவரே, நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன், நீரே என் நம்பிக்கை. பாத்தீங்களா? நீரே என் நம்பிக்கை. நான் எதற்கு ஆண்டவரை எதிர்பார்க்கணும்? நீங்க தான்ப்பா எனக்கு நம்பிக்கை, நீ தான் எனக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமானவன் சொல்லி அவர் சொல்றார். பாத்தீங்களா? அப்ப எந்த ஒரு மனிதன் ஆண்டவர் மேல நம்பிக்கை வைக்கிறாரோ அவர் அசைக்கப்படுது. எவ்வளவு பேர் வந்தாலும் சரி அவன் அசைக்கப்படும். எனக்கு இந்த சொல்லும் போது ஒரு சம்பவம் ஞாபகம் வந்துச்சு. 2 ராஜாக்களின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க. அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவில் ராஜாக்களெல்லாம் அவனைப் போல் ஒருவனும் இருந்ததில்லை. யார குறித்து சொல்லப்பட்டிருக்குன்னா எசேக்கியா ராஜாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. எசேக்கியா ராஜா கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையில அவனுக்கு முன்னாலே யாரும் இல்லையா, பின்னாடி யாரும் இல்லையா, அவ்வளவு நம்பிக்கையோட கர்த்தர் மேல மட்டும்தான் நம்பிக்கையோட வச்சிருந்தான். அவன் பின்வாங்கவே இல்லை, ஆண்டவரை விட்டு பின்வாங்கவே இல்லை. ஆனா அவனுக்கு எதிரா இந்த அசீரியா ராஜா சனகரிப் ராஜா என்ன பண்றான், அவனுக்கு ரொம்ப எதிராக வரான். ரப்சாக்கே என்று சொல்லக்கூடிய தன்னுடைய அதிகாரியை அனுப்புறான். போய் நீங்க அவனுக்கு விரோதமா சொல்லுங்க அப்படின்லாம் சொல்லி அனுப்புறான். பாருங்க 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிங்க. ரப்சாக்கே அவர்களை நோக்கி, அசீரியா ராஜாவாகிய மகாராஜாவானவர் உரைக்கிறதும் நீங்கள் எசேக்கியாவுக்கு சொல்ல வேண்டியதும் என்னவென்றால், நீ நம்பியிருக்கிற இந்த நம்பிக்கை என்ன? போதும் பாருங்க. ரப்சாக்கேவை அனுப்பி அசீரியா ராஜா சொல்றா, நீ வச்சிருக்கிற நம்பிக்கை என்ன? நம்பிக்கை வச்சிருக்க உன் கர்த்தர் மேலதானே வச்சிருக்க, அதெல்லாம் ஒண்ணு முடியாது. எங்க ராஜா அவங்கள ஜெயிச்சான், இவங்கள ஜெயிச்சான் அப்படின்னு ஒரு லிஸ்டே போட்டு ரொம்ப இதா சொல்றாங்க பாருங்க. அப்படிலாம் சொல்லும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. ஆனா அவர் நம்பிக்கைய என்ன பண்ணல, விடவே இல்லை. நீங்கள் என்னிடத்தில் எங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புகிறோம் என்று சொல்வீர்களாகில் அவருடைய மேடைகளையும் அவருடைய அப்படிலாம் சொல்றான். நாங்க எங்களுடைய தேவனாகிய கர்த்தரை தான் நம்புவோம்னு சொன்னா நீங்க ஏன் மேடைகள்லாம் அகற்றினீங்க? அவன் மேடை அகற்றினது அந்நிய காரியங்களுக்காக அகற்றணும். அதெல்லாம் பொய்யான காரியங்கள் இவங்க சொல்றாங்க. இப்போ நாங்க கர்த்தருடைய கட்டளை எல்லாம உங்ககிட்ட வரல, கர்த்தர் தான் எங்களுக்கு போன்னு சொன்னாரு, இந்த தேசத்தை கொடுப்பேன்னு சொன்னாரு. அதனால ஜனங்களை பார்த்து அப்படியே இது பண்றாங்க, பிரெயின் வாஷ் பண்றாங்க இந்த ரப்சாக்கே. அதே மாதிரி யார்கிட்டனா இல்கியாவின் குமாரனாகிய எலியாக்கேமும் செப்னாவும் யோவாகும் ரப்சாக்கே 3 பேரையும் அனுப்புறார் எசேக்கியா ராஜா. போய் நீங்க போய் பேசுங்க அப்படின் போது அவங்க கிட்டதான் இதெல்லாம் சொல்றாங்க. அப்ப எவ்வளவு சொல்லி பாக்குறாங்க, ஆனா இவங்க அசையவே இல்லைங்க. பிரியமானவர்களே, அடுத்த ஒரு வசனம் வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 18:36. ஆனாலும் ஜனங்கள் அவனுக்கு ஒரு வார்த்தையும் பிரதியுத்தரமாக சொல்லாமல் மௌனமாயிருந்தார்கள். அவனுக்கு மறு உத்தரவு சொல்ல வேண்டாம் என்று ராஜா கட்டளையிட்டிருந்தான். பாத்தீங்களா? நீங்க 30ஆம் வசனம் 31ஆம் வசனம் பாத்தீங்கன்னா, கர்த்தர் நம்மை நிச்சயமாய் தப்புவிப்பார், இந்த நகரம் அசீரியா ராஜாவின் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை என்று சொல்லி எசேக்கியா உங்களை கர்த்தரை நம்ப பண்ணுவான், அதற்கு இடம் கொடாதுங்கன்னு ஜனங்களை பார்த்து இந்த ரப்சாக்கே சொல்றான். பாத்தீங்களா? கர்த்தர் மேல அவன் நம்பிக்கை வச்சிருக்கான். அதனால ஜனங்கள் எல்லாம் என்ன பண்றான், நம்பிக்கை கொள்ள சொல்றான். அதை இவன் புரிஞ்சுக்கிட்டு உன்னை சும்மா வஞ்சனையா பேசுறான், அதெல்லாம் நம்பாதீங்க, நீங்க அதற்கு இடம் கொடாதீங்க, எசேக்கியாவின் சொல்லை கேளாதிருங்கள். 31ஆம் வசனம் எப்படி பாருங்க, ஒரு ராஜாவின் சொல்லையே கேட்க கூடாதுன்னு சொல்றான். அசீரியா ராஜா சொல்லுகிறதாவது, நீங்கள் என்னோட ராசியாகி காணிக்கையோட என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களை உங்கள் தேசத்துக்கு ஒப்பான தானியமும் திராட்சை தோட்டமுள்ள தேசமும் அப்பமும் திராட்சை ரசம் உள்ள தேசமும் ஒலிவ எண்ணெயும் தேனும் உள்ள தேசமாகிய சீமைக்கு அழைத்து கொண்டு போவேன். இப்படிலாம் சொல்லி நல்லா அப்படியே பிரெயின் வாஷ் பண்றான். அதுக்குதான் இப்ப வாஸ்தவம் நம்ம 36ஆம் வசனம். ஜனங்கள் அதுக்கு ஒண்ணுமே செவிசாய்க்கலாம். காரணம், ராஜா நீங்க ஒண்ணுமே பேசாதீங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க. ராஜாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுறாங்க. கர்த்தர் பார்த்துக் கொள்வார், கர்த்தரை மட்டும் நம்புங்க, கர்த்தரை மட்டும் நம்புங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறார். ஆனா இந்த ரப்சாக்கே என்றவன் இப்படி சொன்ன உடனே இவங்க எல்லாம் அந்த வார்த்தைய எசேக்கியா ராஜாட்ட சொல்றாங்க. இப்படிலாம் அவங்கள பத்தி சொல்றாங்க, கடவுளை ரொம்ப நிந்திக்கிறாங்க, நீங்க கர்த்தரை நம்புறீங்களாம், கட்டாயம் கர்த்தர் தான் அவங்கள அனுப்புனாங்கலாம் சொல்றாங்கன்னு சொன்ன உடனே இந்த எசேக்கியா ராஜா தன்
வஸ்திரங்களை எல்லாம் கிழித்து ரெட்டு உடுத்தி கொண்டு கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்கிறாங்க. பாத்தீங்களா, எங்கேயுமே போலங்க, கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசித்து திரும்ப அவங்க 3 பேரையும் என்ன பண்றாங்க, ஏசாயா தீர்க்கதரிசிகிட்ட போய் அனுப்பி, நீங்க இதெல்லாம் சொல்லுங்க, அவன் சொன்னதெல்லாம் சொல்லுங்க, கர்த்தரை நிந்திக்கலாம் அதெல்லாம் சொல்லுங்கன்னு சொல்லி ஏசாயா தீர்க்கிட்ட அனுப்பணும்னு எசேக்கியா ராஜாவின் ஊழியக்காரர் ஏசாயா இடத்துல வந்து சொல்றாங்க. சொன்ன பிறகு பாத்தீங்கன்னா அந்த வசனம் பாத்தீங்கன்னா 4வது 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்களேன். நீங்கள் யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவுக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், எருசலேம் அசீரியா ராஜாவின் கையில் ஒப்புக் கொடுக்கப்படுவதில்லை என்று நீ நம்பியிருக்கிற உன் தேவன் உன்னை எத்த ஒட்டாதே. பாருங்க, நீ வந்து அவங்க சொல்லி அனுப்புறாங்க. என்ன சொல்லி அனுப்புறாங்கன்னா, அந்த 10ஆம் வசனத்துல நீங்கள் யூதாவின் ராஜாவையே எசேக்கியாவுக்கு சொல்ல வேண்டியது, இவங்க ஆளை விட்டு அனுப்புறாங்க. அந்த முந்தின வசனம் பாத்தீங்கன்னா நீங்க தெரியும், அவங்களெல்லாம் ஆளை விட்டு அனுப்பி நீங்க எசேக்கியா ராஜாட்ட போய் சொல்லு, நீ கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சிருக்கிற, அதெல்லாம் உனக்கு காரியத்துக்கு ஆகாது, எத்த ஒட்டாதுன்னா அதெல்லாம் காரியத்துக்கு ஆகாதுயா, கண்டிப்பா நீ தோத்துதான் போவ அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லி அனுப்புறாங்க. இதோ அசீரியா ராஜாக்கள் சகல தேசங்களையும் சங்கரித்த செய்தியை நீ கேட்டிருக்கிறாயே, நீ தப்புவாயோ அப்படிலாம் கேட்கிறாங்க. ஆனா அவர் வந்து என்ன பண்றாரு, ஆலயத்துல போய் அவன் சொல்லி இருந்த காரியத்தெல்லாம் பாருங்க, 14ஆம் வசனத்துல எசேக்கியா ஸ்தானாதிபதிகளின் கையிலிருந்து நிருபத்தை வாங்கி வாசித்த பின்பு அவன் கர்த்தரின் ஆலயத்துக்கு போய் அதை கர்த்தருக்கு முன்பாக விரித்து, அதாங்க கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சிருக்கான். அவன் அசைக்கப்படவில்லை, அவன் பயப்படவே இல்லைங்க. கர்த்தரை நோக்கி கேருபீன்களை 15ஆம் வசனத்துல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா அருமையான ஒரு ஜெபம், எசேக்கியாவின் ஜெபம் 19ஆம் வசனம் பத்தி வரைக்கும் பாத்தீங்கன்னா அருமையான ஜெபம். ஆண்டவரை மகிமைப்படுத்தி, நீதான் ஆண்டவரை சர்வ வல்லவர், உங்களை தான் நான் நம்பி இருக்கிறேன், நீ செவியை சாய்த்து கேளும், கர்த்தாவே நீர் உமது கண்களை திறந்து பாரும், சனகரிப்பு ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படிக்கு சொல்லி அனுப்பின வார்த்தைகள் எல்லாம் கேளுங்கப்பா அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஆண்டவர் வந்து நான் உன் ஜெபத்தை கேட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன சொல்ற, 35ஆம் வசனம். அன்று ராத்திரியில் சம்பவித்தது என்னவென்றால், கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசீரியரின் பாளையத்தில் 1,09,000 பேரை சங்கரித்தான். அதிகாலமே எழுந்திருக்கும் போது இதோ அவர்கள் எல்லோரும் செத்த பிரேதங்களாய் கிடந்தார்கள். பாருங்க, ஆண்டவர்ட்ட அவன் ஜெபிச்ச உடனே கர்த்தர் சொல்றார் 32ஆம் வசனத்துல, அசிரியா ராஜாவை குறித்து சொல்றார். என்னன்னா, இந்த நகரத்துக்குள்ள அவன் பிரவேசிப்பதில்லை, இதன் மேல அம்பு எல்லாம் வருதில்லை, எய்வதில்லை, இதற்கு முன்பு கேடகத்தோட அவன் வருவதில்லை, இதற்கு எதிராக கொத்தளம் போடுவதும் இல்லை, அவன் இந்த நகரத்துக்குள் பிரவேசியாமல் தான் வந்த வழியே அவன் என்ன பண்ணிடுவான், திரும்பி போவான். என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீது நிமித்தமும் நான் இந்த நகரத்தை ரட்சிக்கும்படிக்கு இதற்கு ஆதரவாய் இருப்பேன் சொல்லி கர்த்தர் சொல்றாருங்க. ஏன் தெரியுமா, எசேக்கியா ராஜா அவ்வளவு நம்பிக்கையுடன் தான் அவங்கெல்லாம் வந்து அந்த துர்ச்செய்திய சொன்னா கூட அவன் என்ன பண்றான், ஆலயத்துக்கு போறான், தன்னை ஒடுக்குறான், சாம்பலை பூசிக்கிறான், ரெட்டொடுத்திக்கிறான், ஆண்டவற்றை தாழ்த்தி அவரை உயர்த்தி ஜெபிக்கிறான். கட்டாயம் அப்ப ஆண்டவர் அந்த மறு உத்தரவு கொடுக்கிறார். 36ஆம் வசனம் பாத்தீங்கன்னா, அசிரியா ராஜாவாகிய சனகரிப் பிரயாணப்பட்டு திரும்பி போய் நினிவேயில் இருந்து விட்டான். ஏன்னா எல்லாம் செத்த பிரேதங்களா இருக்காங்க, ஒன்னும் இல்ல, பயந்துகிட்டு போறான். ஆனா அவன் தன் தேவனாகிய நிஸ்ரோகின் கோவிலிலே பணிந்து கொள்கிற போது அவன் குமாராகிய அத்ரமலேக்கும் சரேசேரும் அவனை பட்டயத்தினால் வெட்டி போட்டு ஆரராத் தேசத்திற்கு தப்பி ஓடி போனார்கள். பாருங்க, அவங்க பிள்ளைகளே வந்து அவனை என்ன பண்ணிட்டாங்க, வெட்டி கொன்று போட்டாங்க. நீங்களும் நானும் எத்தனை அசிரியா ராஜா வந்தாலும், எத்தனை அந்த ரப்சாக்கை வந்து முழக்கமிட்டாலும், ஜனங்களை நம்மளெல்லாம் ஒரே குழப்பத்தை கொண்டு பண்ணி பிரெயின் வாஷ் பண்ணாலும், நம்ம ஒரே உறுதியாக கர்த்தர் தான் என் நம்பிக்கை, அவர் தான் என் நம்பிக்கைன்னு சொல்லி என் வாழ்வில நான் சொல்லுவேன். 21:7 எவ்வளவு வருமா, அதனாலதான் அவன் அசைக்கப்படாமல் ராஜா எசேக்கியா ராஜா வெற்றி பெற்றான். அவங்கெல்லாம் ஓடி போனாங்க. பிரியமானவர்களே, நீங்களும் நானும் நம்பிக்கை வைக்கும் போது நம்முடைய நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போவாது. எனவே அந்த நம்பிக்கையிலே நாம் ஜெபிப்போம். ஒரு பாடலை பாடலாம். உந்தன் நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாக முடிவுண்டு, தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை, தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை. அடுத்தது
கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்கிறவன். 4வது பாகத்தை நம்ம வாசிக்கலாம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிறவன் அசைக்கப்படுதல். லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம். நேரத்தை கருதி நம்ம 3 குறிப்புகளோடு முடிக்கலாம் என்று நினைக்கின்றேன். 6ஆம் அதிகாரம், லூக்கா 6ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். நேரம் இருந்துச்சுன்னா நம்ம 4வது குறிப்புக்குள்ள கடந்து போலாம். லூக்கா 6:47 வசனம் வாசிங்க. என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் யாருக்கு ஒப்பாய் இருக்கிறான் என்று உங்களுக்கு காண்பிப்பேன். 48 வாசிருங்க. ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறான். பெரு வெள்ளம் வந்து நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதியும் அதை அசைக்க கூடாமல் போயிற்று. ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. பாருங்க எவ்வளவு அழகான வார்த்தை. ஆண்டவர் சொல்றாரு, என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் யாருக்கு ஒப்பா இருக்கிறத காட்டுறேன், வாங்க காண்பிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு ஒப்பா இருப்பானா, ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பா. என்ன ஆழமா தோண்டி? கர்த்தருடைய வார்த்தைகளை ஆழமா தோண்டி தோண்டி வாசிக்கணுங்க. அதை பற்றி தியானிக்கணும், அதை பற்றி யோசிக்கணும், அதை நம்ம ஆழ்ந்து படிக்கணும், ஆழத்துக்குள்ள நம்ம போகணும் இல்லையா? ஆண்டவர் சொல்ற ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்துல 45 அதிகாரத்துல 1 முதல் 5 வசனங்களை நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, அவன் வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்த காலத்துள்ள புதையல்களையும் அந்த காலத்துள்ள பொக்கிஷங்களையும் ஒளிப்படுத்துள்ள புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன்னு சொல்லி வாக்கி கொடுத்த. அப்படின்னா என்னங்க? தேவ ரகசியங்கள் ஆழமா தோண்ட 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 அந்த ரகசியங்கள், அந்த வார்த்தைகள் நமக்கு வெளிப்படும். அப்படி தான் சொல்றாரு, என் கற்பனைகளின் படி கேட்டு நடந்தா அவன் ஆழமாய் தோண்டி, அவனை யாருக்கு ஒப்பிடுவேன்? ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திபாரம். ஆழமா வசனத்தை தோண்டி தோண்டி நம்ம ஆராய்ந்து பார்த்து கற்பாறையான இயேசுவின் மேல் நாம் அஸ்திபாரம் போடும்போது போடுகிற இந்த உலக பிரகாரமா சொல்லப்பட்ட ஆழமா தோண்டி அஸ்திபாரம் இட்டா நல்ல மேலோடெல்லாம் போட்டா ஒரு காத்து மழைனா கவுந்துரும். அதனால ஆழமா தோண்டி அஸ்திபாரம் போடணும், கற்பாறை எல்லாம் போட்டுக்கான ஆவிக்குரிய அந்த வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். ஆவிக்குரிய அர்த்தம் என்னன்னா, ஆழமாய் வசனத்தை தோண்டி வாசித்து கற்பாறையான இயேசுவின் மேல் நாம் கட்டுவோம் என்று சொன்னால், பெரு வெள்ளம் வந்து நீரோட்டம் வந்து நம்ம மேல மோதினாலும் அந்த வீடு என்னவாது? அது அசைக்க கூடாமல் போயிற்று. நீங்களும் நானும் இதை புரிஞ்சுக்கிட்டு கண்மலையான கிறிஸ்துவின் மேல நம்ம அஸ்திபாரம் போடும்போது, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு நடக்கும்போது அவன் இப்படிப்பட்ட மனுஷனுக்கு ஒப்பா இருக்க. எப்படிப்பட்ட மனுஷன் பாருங்க, 45 வாசிங்களேன். 6:45. எந்த மனுஷனா? எப்படிப்பட்ட மனுஷன் இதெல்லாம் செய்யறானா? நல்ல மனுஷன் நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான். போதும். நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுறான். அவன் தான் கற்பனைகளையும் எல்லாத்தையும் கை கொண்டு நடக்கிறவனா இருக்கான். கடைசியா 49ஆம் வசனம் வாசிங்க. என் வார்த்தைகளை கேட்டும் அவைகளின்படி செய்யாதவனோ அஸ்திபாரம் இல்லாமல் மண்ணின் மேல் வீடு கட்டினவனுக்கு ஒப்பாயிருக்கிறான். நீரோட்டம் அதன் மேல் மோதின உடனே அது விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். பாருங்க, ஆண்டவருடைய கிருபையில நம்ம வசனத்துக்குள்ள நல்ல ஆழமா பதிஞ்சு கற்பாறையான இயேசுவின் மேல நம்முடைய வாழ்க்கையை கட்டும் போது நிச்சயமா நாம் அசைக்கப்படுதல். அதற்கு நல்ல மனிதன் நல்ல தன்னுடைய இருதயமாக நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்ல காரியங்களை செய்யும்படியாக கர்த்தருடைய வார்த்தையை கவனமாய் கேட்டு அதை நடக்கிறான். அடுத்தது பாத்தீங்கன்னா, கர்த்தர் நம் நடுவில் இருக்கும் போது நாம் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லி சங்கீதம் 46:5 சொல்லப்பட்டிருக்கு. அத ஒரு லைன் மட்டும் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். கர்த்தர் நம் நடுவில் இருக்கும்போது நாம் அசைக்கப்படுவதில்லை, அது அசையாது என்று 46:5 96:10 சங்கீதத்துலதான் போடப்பட்டிருக்கு. 96:10 வாசிக்கிறேன் நானு. கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார், ஆகையால் பூச்சக்கரம் அசையாதபடி உறுதிப்பட்டிருக்கும். அவர் ஜனங்களை நிதானமாய் நியாயம் தீர்ப்பார் என்று ஜாதிகளுக்குள்ளே சொல்லுங்கள். 96:10. அதே நேரத்துல 46:5 வாசிங்க. தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். அதான்
அதிகாலையிலே கர்த்தர் அதற்கு சகாயம் பண்ணுவார். கர்த்தர் நடுவில் இருக்கும்போது நாம் அசைக்கப்பட மாட்டோம். இதுக்கு செப்பனியா 3:15-17 மீந்த ஜனங்கள், எருசலேமிலிருந்து மீந்த ஜனங்களை ஆண்டவர் கூட்டு வந்து அவங்கள வந்து சுத்திகரிச்சு என்ன சொல்றாருன்னா, நான் உன் நடுவில் இருக்கிறேன், நீ அசைக்கப்பட மாட்ட, உன்னை வந்து நான் ஆசீர்வதிப்பேன்லாம் சொல்றேன். அந்த ஒரு வசனம் மட்டும் வாசித்து நம்ம முடிக்கலாம். செப்பனியா 3 வசனம் 15 பாருங்களேன். கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். அவ்வளவுதான். அதே மாதிரி 17 வசனம், தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமையுள்ளவர், அவர் ரட்சிப்பார், அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார், அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். பாத்தீங்களா, கர்த்தர் நடுவில் இருக்கும்போது கம்பீரமாய் நாம் களி கூறும்படியாக கர்த்தர் கிருபை செய்வார். இனி தீங்கை நாம் காணாதிருப்போம். நாம் உறுதியா அசைக்கப்படாமல் நாம் தைரியமா இருக்கலாம். கர்த்தர் நம் பேரிலே சந்தோஷமாய் மகிழ்ந்து அவருடைய அன்பு நிமித்தம் அமர்ந்திருப்பார். நம் பேரிலே அவர் கம்பீரமாய் களி கூறுவார். காரணம் என்ன தெரியுமா? அவர் நம் நடுவில் இருக்கிறார். நம்ம நடுவில் இருக்கும்படியாக நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்போமா? இந்த 4 காரியம் சுருக்கமாய் பார்த்தாலும் நம்முடைய உள்ளத்திலே அது பதிந்திருக்க வேண்டும். பாருங்க, முதலாவது நம்ம வந்து நம்முடைய வாழ்விலே அவர்தான் எல்லாம் சொல்லி நம்மை அர்ப்பணிக்கும் போது நாம் அசைக்கப்படுவதில்லை. நம்பிக்கையில் விசுவாசமாய் இருக்கும் போது நம்ம அசைக்கப்படுவதில்லை. கர்த்தருடைய வார்த்தைகளை கை கொண்டு அதன்படி நடக்கிறவன் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தர் நம்ம நடுவில் இருக்கும் போது அசைக்கப்படுவதில்லை. தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். உங்க நடுவில தானே இயேசு வந்து நின்றதினாலே நாம் என்றுமே அசைக்கப்படுவதில்லையே. உன் உள்ளத்துக்குள்ள தேவ வல்லம வந்தா உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும். உங்க நடுவுல தானே இயேசு வந்து நின்றதாலே நாம் என்றுமே அசைக்கப்படுவதில்லையே. உன் உள்ளத்துக்குள்ளே தேவ வல்லம வந்தா உன்னை கொண்டு எல்லாம் நடத்துவார். உன்னை கொண்டு அற்புதங்கள் நடக்கும். உலகமே உன்னை பார்த்து வியக்கும். உன்னை கொண்டு அற்புதங்கள் நடக்கும். உலகமே உன்னை பார்த்து வியக்கும். உங்க நடுவுல தானே இயேசு வந்து நின்றதாலே நாம என்றும் அசைக்கப்படுவதில்லை. நாம என்றும் அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி. எங்க நடுவில் நீங்க நின்றுட்டீங்கன்னா போதும், நாங்கள் அசைக்கப்படுவதில்லை. நாங்கள் உடைய கற்பனைகளை கை கொண்டு நடக்கும் போது நாங்கள் அசைக்கப்படுவதில்லை. ஆண்டவரே, எங்கள் வாழ்விலே நீர்தான் எல்லாமே என்று சொல்லும் போது நாங்கள் அசைக்கப்படுவதில்லை. உம்மை விசுவாசிக்கும் போது, உன் பேரிலே நம்பிக்கை நாங்கள் முழுவதுமாய் கொள்ளும் போது நாங்கள் அசைக்கப்படுவதில்லை. இந்த வார்த்தை எங்களுக்கு கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம். யார் யார் நம்பிக்கை இழந்து, யார் யார் வேதனையோடு, எனக்கு யார் தேற்றுவார், எங்களுக்கு விரோதமாக எத்தனை கோலியாத்துக்கள் வர்றாங்க, எனக்கு விரோதமாக எத்தனையோ அசிரியா ராஜா வர்றான், சனகரிப்பு அந்த ராஜா வரான், அசரியா ராஜாவாகிய சனகரிப்பு வரான், ரப்சாக்கை வரான், எவ்வளவோ எங்களை மனம் மாற பிரெயின் வாஷ் எல்லாம் பண்றாங்க, நாங்க என்ன செய்யறதுன்னு டிசிஷன் எடுக்க முடியாம இருக்கிறோமே என்று யார் யார் கவலையோடு, கண்ணீரோடு, ஏக்கத்தோடு, பெருமுச்சோடு இந்த செய்தியை பார்க்கிறார்களோ, ஆண்டவரே, நாங்கள் கர்த்தாவே உண்மையே சார்ந்து நீங்க தான்ப்பா எல்லாம் அப்படின்னு சொல்லும்போது நாங்க அசைக்கப்படுவதில்லை. ஆண்டவரே, அப்படியாய் நீர் கேட்டுக்கொண்டிருக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருக்கும் அசையாமல் அவர் இருக்கும்படியாக ஆழமாய் தோண்டி உம்முடைய வார்த்தையை ஆண்டவரே அதிகமாய் பற்றி கொண்டு கண்மலையாகி உம்மிலே தங்களுடைய வாழ்க்கை என்னும் அஸ்திபாரத்தை கட்டும்படியாக நீ உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்துல ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமீன், ஆமீன்.